புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கப்புறம் கால் கிரவுண்டு கூட வாங்கலை. கால் கிரவுண்டு கூட அவருக்காக வாங்கலை. அதே மாதிரி இவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, இவரும் எதை வாங்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய சாதனைகள் பண்ணுவார். தமிழக அரசியல ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சாரத்திலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முழு வேலையே உங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறது தான், என்னங்க பெரிய காசு பணம் போதுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு, அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பேப்பரில் எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சு படிக்கிறாரு, மற்றபடி அவங்க எழுதி வச்சது தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவரோட பணியாற்றிய ஒரு சக நடிகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே தெரியும். அவர் முதல்வர் விஜய், நான் இனிமேல் அவரை ரொம்ப மரியாதையாக குறிப்பிடணும். சிறந்த மனிதர். அதாவது இப்போ தேர்தல் டயத்தில் அவர் வாக்குறுதிகள் கொடுத்தது அதெல்லாம் ஏதோ சினிமா வசனமாகவோ இல்லைன்னா யாரோ சொல்லுவாங்க, அவர் யாரோ எழுதி கொடுக்குறாங்க படிக்கிறாங்க, இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய மனசுலேருந்து வந்தது. நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். மந்திரி அமைச்சர் அமைச்சர் ஸோ அவர் எழுதி வச்சு படிக்கிறாரு அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய முழு மனசுலேருந்து வர்றது. அப்புறம் பதவியேற்ற பின்னுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பதவியேற்பு விழாவிலே சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குறவங்க விட மாட்டேன், என்னோடய கவர்மெண்ட்டில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கோம். ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு மற்ற அரசுக்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருக்க முடியாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக இந்த ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தருவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒரு வார்த்தைகள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, காமராஜர் காலத்தில் தேவைப்படுச்சு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி அது தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேக எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதை சேர்ந்தவர்கள். ஸோ அவர்கள் முதலமைச்சருக்கு வார்த்தைக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா, ஊழலற்ற லஞ்சமற்ற ஆட்சியாக இருக்கணும் அப்படின்றது இளம் வயதை சேர்ந்தவர்கள் தன்னுடைய ஒரு வேலையில் கரெக்டாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு மக்களிடையே ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு அரசு இந்தளவுக்கு மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய, ஒரு மக்களின் பணியை சிறப்பாக செய்யக்கூடிய அரசு மக்களிடையே ஒரு புதுவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு அரசை நாம் முழுமையாக மக்கள் வரவேற்கிறார்கள். இது எப்படி சொல்கிறது, மக்களின் குறைகளும் அங்கே தீர்க்கப்படுது. ஸோ மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஸோ இதுதான் மக்களின் ஆண்டுகால எதிர்பார்ப்பாக இருந்துச்சு.